இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் கூகுள் குரோமை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் ஆண்ட்ராய்டில் இல்லைங்க, உங்களுடைய விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில். ஸோ கூகுள் குரோமில் சமீபத்தில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோமோட மெயின் பேஜ் வந்து எப்படி இருக்கும், ஒயிட் பேக்ரவுண்ட் வித் கூகுளோட லோகோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சமான இமேஜை நீங்கள் செட் பண்ணணும், நீங்கள் பிரியப்பட்டால் அதுக்கு கூகுளோட குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பயன்படுத்தி தான் உங்களுடைய கூகுள் குரோமோட மெயின் பேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான இமேஜை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது அதுக்கு தேவையில்லாமல் போச்சு, கூகுள் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு பதிலாக கூகுளோட குரோம்லே ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வந்து சமீபத்தில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன வெர்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட குரோமில் வெர்ஷன் 69 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்மளுடைய கூகுள் குரோமோட மெயின் பேஜில் அப்ளை பண்ணுறது, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற இமேஜ் மட்டும் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு பிடிச்சமான இமேஜ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ஓப்பன் பண்ணுறத இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு இமேஜ் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜ், உங்களுக்கு பிடிச்சமான இமேஜை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த குரோமோட பாட்டம் ரைட்டில் ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்க்கலாம் குரோம் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டிலில் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நூற்றுக்கணக்கான இமேஜ் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்க்கலாம் இதில் வந்து நூற்றுக்கணக்கான ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் எனக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே நான் செலக்ட் பண்ண இமேஜ் இதில் அப்ளை ஆகிடுச்சு. ஒருவேளை கூகுள் கொடுக்குற இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல நினச்சிங்கன்னா, ஸோ அதே சேம் பாட்டம் ரைட்டில் கியர் ஐக்கான் இருக்குது, அங்கே போயிட்டு அப்லோட் இமேஜ்னு இருக்கும், அப்லோட் அண்ட் இமேஜ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேராக கம்ப்யூட்டரில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோவையும் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ இதில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கூகுள் கொடுக்குற இமேஜையும் அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இமேஜையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 வழிகளில் பண்ணலாம். ஒரு வழி, இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ சேம் பாட்டம் ரைட்டில் கியர் ஐக்கான் இருக்குது, இதில் ரீஸ்டோர் டிஃபால்ட் பேக்ரவுண்ட் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜும் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் கூகுள் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி அமைப்பு கொண்டது தான் கூகுளோட நியூ டேப். ஸோ அருமையான ஃபியூச்சர் உங்கள் கம்ப்யூட்டரில், அதாவது விண்டோஸ் 10ல் கூகுள் குரோமில் பயன்படுத்திப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பயனுள்ள ஃபியூச்சராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை உங்கள் கம்ப்யூட்டரில், அதாவது விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் குரோமில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.